No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எந்தெந்த விதத்தில் அது அட்வான்டேஜஸாக இருக்கும் சார்? ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே அந்த ஒரு சாங்காக இருக்கட்டும், விசில் போடு அப்படிங்கிறது ஆல்ரெடி இந்த சிஎஸ்கே அந்த ஒரு இதில் இருந்ததுனால ஒரு டேகாகவே அது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆமாம், இதை தவிர்த்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இல்லை, நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. விசில் அடித்தா கொஞ்சம் ஏமாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு February 15க்குள்ளே படத்தை ரிலீஸ் பண்ண உண்டு, இல்லைன்னா நம்ம வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவோம். ஏன்னா February 15க்குள்ளே எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நான் February 2nd halfல தான் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் யூகமாக இருக்குது. அது ஒரு பெரிய சிக்கல் தான், எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்ட்டு. இந்த அளவுக்கு நடக்கிற அளவுக்கு பிரச்சனை நடக்கிற அளவுக்கு ஜனநாயகங்கள் அப்படி என்ன தான் இருக்குது? எல்லாரும் அதான் கேட்டு. ஜனநாயகங்களில் ஒன்றுமே கிடையாதுங்க. இது ஓடிடியில் ரிலீஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுதா? அதுக்காக அங்கேயும் ஒரு செக் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, விக்கியும் நயனும் வராங்க, மீட் பண்ணுறதுக்காக வராங்க. இப்போ நம்மள அங்கே பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு எம்பாரசிங்காக இருக்கும் இல்லையா? உங்களை பற்றியுமே அவங்க வந்து ஒரு மீடியாவில், நேஷனல் மீடியாவில் வந்துட்டு ஒரு இன்டர்வியூலலாம் பேசியிருந்தாங்க. அந்த அவங்கள கூட நாங்கள் பார்க்கல. அந்த குழந்தைகளுடைய சுட்டித்தனம், அதுவும் இந்த 2 பசங்களும் அவங்க அப்பாவை படுத்துகிற பாடு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, துபாய் போயிருந்தீங்க. நீங்கள் போனது வந்து இந்த அளவுக்கு வைரல் ஆகும்னு நீங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு வைரல் ஆயிருக்கு. என்ன விஷயமா சார் போனீங்க? ஏன் இந்த ஒரு மீட்டப் திடீர்னு நயன்தாரா அவங்க கூடலாம்? ஆக்சுவலாக இந்த ட்ரிபிள் படம் வந்து அங்கே ஓடிட்டுருக்கு. ஓகே, சரி, அந்த தயாரிப்பாளர் வந்து அந்த படம் தியேட்டரில் ஓடும்போது நீங்கள் கொஞ்சம் வந்து பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. ஸோ அதற்காக நம்ம போயிருந்தோம். அங்கே போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சென்னை வரும்பொழுது துபாய் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய பேசஞ்சர்ஸ் உள்ளே போயிட்டு இருந்தாங்க. சரி, கடைசியாக நம்ம போகலாமே, எதுக்கு இந்த வரிசையில் இன்னும் போகணுன்ட்டு உட்காந்துட்டோம். அவங்க நயன்தாராவும் விக்கியும் அப்போ தான் வராங்க. வந்துட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நமக்கும் அதே மாதிரி வந்து அவங்கள இப்போ வெளியூரில் வந்து ஒருத்தரை பார்க்கும் பொழுது, நம்ம உரை சார்ந்தவர்களை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு பாசம் ஒன்று வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். விக்கி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. என்ன சார் இந்த பக்கம் அப்படின்னாரு. அப்புறம் அப்படியே பேசிகிட்டு இருந்தான். அவங்களும் வந்து ரொம்ப கேஷுவலாக, இதற்கு முன்னாடி நமக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி ரொம்ப புன்முகர்வோட அவங்க அதை எதிர்கொண்டாங்க. நம்மளும் வந்து அதை ரொம்ப பாசிட்டிவாக தான் எடுத்து. ஓகே, அவ்வளோதான். கருத்து பரிமாறிக்கிட்டீங்களா சார், இல்லை வேறு ஏதாவது? வேறு ஒன்றுமே இல்லை. அந்த லாஸ்ட் கால் அது அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க, சார் உங்கள் பேரை தான் கூப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த கடைசி பேசஞ்சராக நாங்கள் உள்ள ஃப்ளைட் எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் இப்போ அவங்க வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்ததுனால அவங்க எவ்வளவு லேட்டாக கூட போகலாம். அந்த கரெக்டாக அந்த ஃப்ளைட் எடுக்கிற நேரத்துக்கு போகலாம். நம்மலாம் கொஞ்சம் முன்னாடி போய் தானே ஆகணும். ஸோ அதுமாரி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வழக்கம் போல் கரெக்ட் டயத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. நாம் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தோம். ஸோ அதுதான் இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, முதல் நாள் வந்து நாங்கள் ஒரு முக்கியமான விஐபிகிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொன்னார், விக்கியும் நயனும் வராங்க, மீட் பண்ணுறதுக்காக வராங்க அப்படின்னாரு. அப்போ நாங்கள் இருங்கன்னார் அவர். நாங்கள் சொன்னோம், இல்லைங்க அவங்க வர்றாங்க, இப்போ நம்மளை அங்கே பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு எம்பாரசிங்காக இருக்கும் இல்லையா? அதனால் நீங்கள் பேசுங்க சார், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே அவங்கள தவிர்த்துட்டு நாங்கள் கிளம்புனோம். கடைசியில் பார்த்தா ஏர்போர்ட்டில் அவங்களே மீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா, இப்போ எங்கள் கேமராமேனும் கூட வந்திருந்தார். அவர் டக்குன்னு, சார் நில்லுங்க ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னாரு. சரி எடுங்க அப்படின்னு நிற்கும்போது அவங்க சொன்னாங்க, லைட்டிங் வந்து உங்கள் ஃபேஸில் உள்ள பாருங்கள், வாங்க இந்த பக்கம் நிற்போம் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்து அவங்க அவ்வளவு அறிபறியிலையும் வேற ஒரு லைட்டு ஃபேஸில் படுற இடமா அவங்க தான் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஓகே, ஸோ அந்தளவுக்கு அவங்க ரொம்ப அதை ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு குழந்தைகளை கொண்டு வந்து காமிச்சு, குழந்தை வீட்டில் தமிழில் பேசுகிறதெல்லாம் சொன்னாங்க. அவங்க அந்த பிள்ளைங்க ரொம்ப அழகாக கையெடுத்து கும்பிட்டு வணக்கம்லாம் சொன்னிச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு அதிகபட்சம் ஒரு 5-6 நிமிஷம் சந்திப்பு. அது இவ்வளோ பெரிய வைரல் ஆகும்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் வேறு யாரையும் மீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வைரலாக இருக்குமான்னு தெரியாது. பர்டிகுலராக இவங்களை மீட் பண்ணது ஏன்னா வந்து முன்னாடி நீங்கள் அவங்கள பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், அவங்க வந்து உங்கள் 3 பேர்த்த பற்றியுமே பேசியிருக்காங்க. அப்படிங்கும்போது அது காரசாரமான விவாதமாக ஆல்ரெடி ஆயிருக்கு. அதனால தான் நீங்கள் மீட் பண்ணது இப்படி ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல ஏன் சார் தவிர்த்தீங்க? பார்க்க வேணாம், எம்பாரசிங்காக இருக்குன்னு. இல்லை எங்களுக்கு நாங்கள் அதாவது எங்களுக்கு எம்பாரசிங்காக இருக்கும்னு நாங்கள் சொல்லலை. இப்போ அவங்க அந்த இடத்துல நம்மளை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. என்னடா இவங்க இங்கே இருக்காங்களேன்னு நாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு மீட்டிங்கில் வர்றது சங்கடமாக இருக்கும் இல்லையா? அதனால் சரி ஓகே நம்ம சீக்கிரம் கிளம்பிடுவோன்ட்டு, ஓகே சார் நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம்.
அது வந்து பாருங்களேன், அந்த சந்திப்பு நடக்கணும்னு இருந்திருக்கு. ஓகே. ஸோ அதனால துபாய் ஏர்போர்ட்டில் நடந்துருச்சு. ஓகே. ஆமாம். இப்போ உங்களை பற்றியுமே அவங்க வந்து ஒரு மீடியாவில், நேஷனல் மீடியாவில் வந்துட்டு ஒரு இன்டர்வியூலலாம் பேசியிருந்தாங்க. அந்த விஷயம்லாம் ஏதாவது மனசுக்குள்ளே உங்களுக்கு வந்ததா? ஏதாவது அவங்கள்ட்ட கேட்கணும்? எதுவுமே வரலங்க. நம்ம முதல்ல அந்த குழந்தைகளை அவங்க வந்து வர சொன்னாங்க இல்லையா, எனக்கு அந்த அவங்கள கூட நாங்கள் பார்க்கல. அந்த குழந்தைகளுடைய சுட்டித்தனம் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இந்த 2 பசங்களும் அவங்க அப்பாவை படுத்துகிற பாடு. ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், என்னை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டான். அவர் தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு அந்த எஸ்கலேட்டரில் வராரு. அவ்வளோ பெரிய எஸ்கலேட்டர் அப்படி தவறுச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பதட்டமாக இருக்குது. ஆனால் ஏறி உட்காந்துட்டு ஜாலியாக வர்றேன். ஸோ அந்த குறும்புத்தனம் இருக்குல்ல, அதை நாங்கள் ரொம்ப ரசித்தோம். இவங்க 2 பேரையும் மறந்துட்டோம்னு வைங்க. ஓகே. முழுக்க அந்த பசங்களே ரசிச்சுட்டு இருந்தோம் ஃப்ளைட்டுக்கு வர்ற வரைக்கும். ஓகே. ஆமாம். ஓகே சார். சார் இப்போ அந்த மீட்டப்பாக இருக்கட்டும், அடுத்தது இப்போ ஜனநாயகன் இப்போ 23ஆம் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இப்போ 27ன்னு பேச்சு அடிபட்டுருக்கு. ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு கிளியரான ஒரு நியூஸ் எதுவுமே பெருசாக வரவே இல்லை. என்ன தான் நடந்துகிட்டு இருக்கு அங்கே சிபிஎஃப்சியில்? இல்லைங்க, இது வந்து நீதிமன்றத்தில் இருக்குது. இப்போ அவங்க தீர்ப்பை வந்து கால வரையறையின்றி ஒத்தி வச்சுட்டாங்க. ஓகே. அது அப்போ எப்போ சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியாது. நாளைக்கு சொல்லலாம், அல்லது இன்னும் 1 வாரம் கழித்து சொல்லலாம், அல்லது இன்னும் கூட 1 மாதம் கழித்து சொல்லலாம். அது நீதிமன்றத்தின் முடிவை பொறுத்து இருக்குது. பட் இவங்க ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்காங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 2 நாளில் நமக்கு வந்து ஒரு தீர்ப்பு சொல்லிவிடுவாங்கன்னு காத்துட்ருக்காங்க. சென்சார் போர்டு அதே ஆக்ரோஷத்தோடு இதை வந்து அணுகுச்சின்னு வைங்களேன், கட்டாயமாக இந்த பிரச்சனை இப்போ முடியாது. ஏன்னா எந்த தீர்ப்பு சொன்னாலும் யாராவது ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட் போவாங்க. இப்போ சென்சாருக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்ததுன்னு வைங்களேன், இவங்களால படம் ரிலீஸ் பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சுப்ரீம் கோர்ட் போய் ஆகணும். ஒருவேளை இவங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்துச்சுன்னா சென்சார் போர்டு அங்கே போகும். சென்சார் போர்டு இல்லை போதும், நம்ம ஃபைட் பண்ணது போதும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த தீர்ப்பையே அவங்க எடுத்துக்கிட்டு ஓகே சார்னு போயிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் தீர்ப்பு என்னவா வரப்போகுது எதுவுமே தெரியல. இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்குமே தெரியல. அவங்களும் ரொம்ப பிளாங்காக தான் இருக்காங்க. ஓகே. இப்போ என்னதான் சார் மேக்ஸிமம் இந்த டைம்குள்ளே தான் ரிலீஸ் ஆனால் ஆகும், இல்லைனா ஓடிடி? ஏன்னா அமேசான் கூட இப்போ வந்து ஏதோ ப்ரெஷர் போட்டுட்டு இருக்காங்க, சீக்கிரமே ரிலீஸ் டேட். இல்லை, அதெல்லாம் வதந்தி தான். ஆக்சுவலாக ஜனவரி 31 வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்குது. ஜனவரியில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஜனவரி இந்த தேதியில் தான் ரிலீஸ் பண்ணணும்லாம் அவங்க சொல்லலை. ஸோ அதனால் டைம் இருக்குது. இதெல்லாம் வதந்தி தான். அவர் தயாரிப்பாளர் வந்து நீதிமன்றத்தில் சொன்னது என்னென்னா, ஒருவேளை அமேசான் வந்து எங்கள் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணாலோ அல்லது எங்கள் மேலே வழக்கு போட்டாலோ நாங்கள் என்ன பண்ணுறதுங்கிறது தான் அவர் இங்கே வச்ச வாதமாக இருக்குது. பட் அதற்காக அவங்க அப்படி இதுவரைக்கும் பண்ணலை. அது அவர் தரப்பில் வைக்கப்பட்ட வாதம், அவ்வளோதான். மேக்ஸிமம் எப்போ ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அதுதாங்க இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ இவங்க 2 பேரும் மாறி உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்கன்னு வைங்களேன், அங்கே உடனடியாக அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு சொல்லுவாங்களான்னு தெரியாது. ஓகேங்க ரிவைசிங் போங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னு வைங்க. இவங்க சொன்னாலும் சரி, உச்சநீதிமன்றம் சொன்னாலும் சரி, சென்சார் போர்டே என்ன சொல்லுதுன்னா 20 நாள் நாங்கள் டைம் எடுத்து போகணும்னு சொல்லுது அந்த ரிவைசிங் கமிட்டியை கூட்டுறதுக்கே. அதற்கப்புறம் அந்த கமிட்டி கூடி விவாதித்து பதில் சொல்கிறதுக்கு 1 வாரம் ஆகும். அந்த 1 வாரம் கழித்து அவங்க சொன்ன கரெக்ஷனை ரெடி பண்ணி கொடுக்கணும். அதை அவங்க சாட்டிஸ்ஃபைடு ஆகணும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வந்து அவங்க இங்கே உள்ள மண்டல அதிகாரிகிட்ட வாங்க முடியுமா அல்லது மும்பைக்கு போகணும்னு சொல்லுவாங்களான்னு தெரியாது. ஸோ பல பிரச்சனைகளை இதுக்குள்ளே தூக்கி போட்டு அழுத்துறாங்க. என்னென்னா ஈகோ, ஒரு பக்கம் ஈகோ, இன்னொரு பக்கம் அரசியல் அழுத்தம். விஜய்கிட்டேருந்து அவங்க வேறு என்னமோ எதிர்பார்க்குறாங்க. அதை அவர் வந்து ஓகே சொல்லிட்டாருன்னா நாளைக்கே முடிஞ்சிடும் பிரச்சனை. இல்லைன்னா வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்குள்ளே தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னு வைங்க, இன்னும் பெரிய பிரச்சனையாயிரு. இன்றைக்கி எல்லாருக்கும் சின்னம் அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் ஆணையம் வந்து முழு மூச்சாக தமிழ்நாடு தேர்தலை நோக்கி நகர்ந்துருச்சு. ஸோ இப்போ வந்து சின்னத்தை அறிவிச்சிட்டாங்க, அடுத்து தேதியை தான் அறிவிக்கணும். தேதியை அறிவிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சுது இந்த படம். அதுக்கப்புறம் நீங்கள் எலெக்ஷனுக்கு பிறகு தான் ரிலீஸ் பண்ணியாங்க. அப்போது ஒரு மேக்ஸிமம் நீங்கள் சொல்லும்போது இது ஓடிடியில் ரிலீஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுதா? அதுக்காக அங்கேயும் ஒரு செக் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா ஓடிடிக்கும் சென்சார் வேணும்னு இப்போ கேட்குறாங்களா அவங்க. என்னென்னா இப்போ ஒரு ஏதாவது ஒரு அஃபென்சிவ் கண்டென்ட் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, யாரோ ஒருத்தர் அமேசானோ நெட்ஃப்ளிக்ஸோ அது மேலே ஒரு வழக்கு போட்டாங்கன்னா அதுவும் பிரச்சனையாகுது. ஏன்னா இப்போ வந்து ஒரு பிரச்சனை சந்திச்சுது. ஒரு சாமியாரை பற்றி ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க, வெப் சீரிஸ் தான் அது. அதற்கே ஒரு பெரிய எதிர்ப்பு வந்து அவங்க வந்து இனிமேல் சென்சார் இல்லாமல் நம்ம வந்து வெப் சீரிஸ் கூட பண்ண முடியுமாங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திரைப்படங்களுக்கு கட்டாயமாக எங்களுக்கு சென்சார் வேணும்னு அவங்க சொல்லிட்டாங்க. அது விதியில் கிடையாது. இப்போ ஓடிடியில் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்து தான் பண்ணணுங்கிற விதி கிடையாது. ஆனால் அவங்க கேட்குறாங்க, அவங்க சேஃப்டிக்கு கேட்குறாங்க.
ஸோ அதனால் இப்போ ஓடிடியும் அவங்க போக முடியுமாங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஓகே, அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு February 15க்குள்ளே படத்தை ரிலீஸ் பண்ண உண்டு, இல்லைன்னா நம்ம வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவோம். ஏன்னா February 15க்குள்ளே எலெக்ஷன் டேட்டா அறிவிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே, நான் February 2nd halfல தான் வரும் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு பேச்சுக்கள் யூகமாக இருக்குது. ஒருவேளை கொஞ்சம் முன்னாடி சொல்கிறாங்கன்னு வைங்க, என்ன பண்ண முடியும்? அது ஒரு பெரிய சிக்கல் தான். எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. சரி, இந்த அளவுக்கு நடக்கிற அளவுக்கு பிரச்சனை நடக்கிற அளவுக்கு ஜனநாயகம்ல அப்படி என்னதான் இருக்கு? எல்லாரும் அதான் கேட்டு. ஜனநாயகம்ல ஒண்ணுமே கிடையாதுங்க. விஜய்கிட்ட தான் பிரச்சனை. விஜய்கிட்ட இருந்து ஒரு பதிலை அவங்க வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதற்காக தன் கீழே இயங்குகிற எல்லா அமைப்பையும் ஏவி விடுறாங்க, அவ்வளவுதான். அதில் ஒன்றுதான் சென்சார். ஆமா சார், இப்போ சின்னம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அதை வந்து விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க, விசில் சின்னம். அது அவங்க கேட்டதும் அதுதானா இல்லை? ஆமாம் கேட்டேன். ஆக்சுவலாக ஒரு 7 சின்னம் ஒதுக்கியிருக்காங்க. அதில் உங்களுக்கு எந்த சின்னம் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு இருக்காங்க. இவங்க ப்ரிப்பேர் பண்ணது விசில். ஓகே, ஆமாம், ஏற்கனவே பாட்டெல்லாம் பாடியிருக்காரு. விசில் போடு பாட்டு எந்தெந்த விதத்தில் அது அட்வான்டேஜஸாக இருக்கும் சார்? ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே அந்த ஒரு சாங்காக இருக்கட்டும், விசில் போடு அப்படிங்கிறது ஆல்ரெடி இந்த சிஎஸ்கே அந்த ஒரு இதில் இருந்ததுனால ஒரு டேகாகவே அது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆமாம், அப்புறம் எல்லா இடத்துலையும் விசில் அடிக்கிறத வச்சு நம்ம ஒரு ஆதரவை தெரிவிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இதை தவிர்த்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு? நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு மைனஸும் இருக்குது. விசில் அடித்தா கொஞ்சம் ஏம்பாங்க. ஓகே, அது ஒரு பிரச்சனை இருக்குது. பட் அந்த விமர்சனத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். நீங்கள் அந்த சின்னத்தை வந்து பல சின்னங்கள் இங்கே பல பேருக்கு ஒதுக்கலாம். இப்போ ஆட்டோ சின்னம் ஒதுக்குறாங்க, பஸ்ஸு சின்னம் ஒதுக்குறாங்க, ரயில் ஒதுக்குறாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் யார்ட்டையும் வாங்கி கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு விசிலை வாங்கி எல்லார் கையிலையும் கொடுத்துடலாம். அப்போ நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தும் பொழுது லட்சக்கணக்கான விசில்களை உருவாக்கி ஆளுக்கு ஒன்று கையில் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அதுவே வந்து ஒரு பெரிய பரபரப்பாக இருக்கும். போகிற இடமெல்லாம் விசில் அடித்து அவரை வரவேற்பாங்க. இதே மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இன்னும் அந்த சின்னத்தை அவ்வளோ சீக்கிரம் அதை வந்து கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இப்போ பாருங்கள், மத்தியானம் ஒரு 2 மணி சுமாருக்கு தான் அந்த சின்னத்தை வந்து தாவேக்காவுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு அறிவிக்கிறாங்க. அதுக்குள்ளே கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் வரைக்கும் அது பரவிருச்சு. ஆமாம், பல கிராமங்களில் விசில கையில் வச்சுட்டு அதுக்குள்ளே இன்ஸ்டாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்து பரபரப்பாக இருக்குது பாருங்கள். அன்றே கணித்தர் வெங்கட் பிரபு மாதிரி அவருக்கு தான் இப்போ கிரெடிட்ஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா கடைசியாக ரிலீஸ் ஆன படத்தில் அந்த பாட்டையும் அவர் வச்சு விட்டுருக்காரு. அது பெரிய விஷயம். சார், இப்போ இதுக்கு நடுவில் மங்காத்தா ரீரிலீஸ் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் நிறைய தேட்டர்களில் ஹவுஸ்ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளைக்கு ஃபுல்லாக இருக்குது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒரு வரவேற்பை சன் பிக்சர்ஸ் விடாமல் அதுக்கு ப்ரொமோட் பண்ணிருக்காங்க, ட்விட்டராக இருக்கட்டும், எல்லா சோஷியல். இல்லை, நல்ல விஷயந்தான். இப்போ அஜித் படம் தனியாக வரும்பொழுது அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். விஜய் படத்தோடு வரும்போது அது ஒரு மோதலாக மாறும். விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் இன்னும் சண்டை போட்டுக்கணுமாங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. இந்த நேரத்தில் விஜய் அதை விரும்பவும் மாட்டார். ஸோ அப்படிப்பட்ட சூழலில் தான் தெரிங்கிற ஒரு படத்தை கொண்டு வரணும்னு தானு சார் பிளான் பண்ணி அதே 23 வரும்பொழுது தான் அடடா மீண்டும் அமைதியாக இருந்த ஒரு ஏரியாவை கலவரத்தை தூண்டுறாங்களே அப்படின்னு நான் நினச்சேன். நல்ல வேலையாக வந்து ஒரு ஏதோ இந்த சின்ன படங்கள்லாம் வருது, அதனால் நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்ட்டாரு. வராத வரைக்கும் நல்லது. இன்னொன்று, இப்போ சன் பிக்சர்ஸ் வந்து மங்காத்தாவை இறக்குவதற்கு காரணமே ஜனநாயகனோடு மோதுறதுக்கு தான். இப்போ ஜனநாயகன் திரைக்கு வந்து ஒரு வாரம் கழித்து இந்த படத்தை நம்ம இறக்கணும்னா அந்த கலெக்ஷனை ஓரளவுக்கு நம்ம மட்டுப்படுத்தலான்னு அவங்க நினச்சி தான் அப்படி ஒரு திட்டத்தை முன்னெடுத்தாங்க. அனௌன்ஸ் எல்லாம் ரொம்ப முன்னாடியே பண்ணாங்க. இப்போ ஜனநாயகன் தள்ளி போயிடுச்சு, மங்காத்தா வந்து நிற்கிது. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒருவேளை ஜனநாயகம் இப்போ நாளைக்கு நாளைக்கு பிரச்சனைகள் தீர்ந்து 23ஆம் தேதி வரலாங்கிற சூழ்நிலை வந்தால் கூட அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் டைம் எடுத்து அவங்க வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பட் 23 வருவதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. இப்போ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, மங்காத்தா ரீரிலீஸ் ஆகுது, அதுக்கு சன் பிக்சர்ஸுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பேனர் பின்னாடி இருக்குது. பட் தெரிய ரிலீஸ் ஆனால் இதுக்கான ஒரு தேட்டர் கம்மியாக கிடைக்குமோ, சன் பிக்சர்ஸ் வந்து எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணிடுவாங்களோ, அந்த ஒரு காரணத்தினால தான் தெரிய வந்துட்டு பேக் அவுட் ஆயிருச்சு. அதுக்கு ரீசனாக தான் இந்த சின்ன படங்கள்லாம் வரணும்னு பெருந்தன்மையாக சொல்லிக்கிறாங்க. இப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது. இல்லை, ஆக்சுவலாக தானு சாருடைய நண்பர்கள் சில பேர், பல தயாரிப்பாளர்கள், ஜனநாயகன் படம் வராததுனால விஜய் ரசிகர்கள்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு தெரிய நீங்கள் போடணுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஆமாம் அது கூட சரிதானே. ஏன்னா எல்லாருமே ஜனநாயகனை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஏற்கனவே ஒரு வந்த படத்தை எதுக்கு நம்ம கொண்டு வரணும், இன்னொரு நாள் பார்த்துக்கலாங்கிற மாதிரி அவர் முடிவெடுத்துருக்கிறாரு. அப்போ இதை காரணமாக சொல்ல முடியாது இல்லை. ஸோ அதனால் அவர் வந்து சின்ன படங்கள்லாம் வருது, அதனால் நான் ஒதுங்கிக்கிறேன்னு ஒரு காரணத்தை சொல்லியிருக்கேன். ஓகே சார், இப்போ இதுக்கு நடுவில் தேவையில்லாமல் அஜித் அவர்களுடைய அந்த கேம்ப் ஆடு, நம்ம முன்னாடியே பேசிகிட்டு இருந்தோம் ஆட்லாம் நடிக்க போகிறாரு அப்படின்னு. அதே மாதிரி அந்த ஒரு கேம்ப் ஆடு பண்ணார். சொந்த ரசிகர்களே அஜித் அவர்களை வந்துட்டு நிறைய இடத்துல திட்டியும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் என்னை பொறுத்தவரை ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்குறேன். தான் யாருக்கு ஃபேனாக இருக்குமோ அவங்களையே வந்துட்டு ஆட் பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் ஃபேன்ஸ் வச்சுருக்காங்க. இது அஜித் எப்படி எடுத்துப்பார்? இதுக்கப்புறம் அது மாதிரி பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? ஃபேன்ஸை பொறுத்தளவுக்கு அஜித் எப்போவுமே கவலைப்பட்டது கிடையாது.
அதனால் இவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அவர் மண்டையில் ஏற்றிக்கவே மாட்டார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வார், அவ்வளோதான். இவங்களுக்காகலாம் அவர் தன்னை மாற்றிக்கவே மாட்டார். இதை தான் நம்ம காலகாலமாக சொல்லிகிட்டு இருக்கோம். நாம் சொல்லும்போதெல்லாம் எங்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. இன்றைக்கே அவர் ஒரு வேலையை செய்யும்போது அவங்க உணர்றாங்க, ஆகா இந்த ஆள் சொன்னது சரியாக தானே இருக்குது அப்படின்ட்டு. நான் தொடர்ந்து அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவர் ஒரு செல்ஃபிஷு, அவர் அப்படி தான் இருப்பார். இங்கே ஒரு தயாரிப்பாளர் இவ்வளோ பணத்தை கொட்டி ஒரு படம் எடுக்கும் பொழுது நான் எதுக்கு அவருக்காக ப்ரமோஷன் பண்ணணும்னு பேசின ஒருத்தர் அவருடைய பணத்தை இறக்கும் பொழுது என்னெல்லாம் பண்ணுறாருங்கிறது தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். அப்போ பேசிக்கலாகவே இது தப்பாக இருக்குல்ல. அது நான் அஜித் ரசிகர்கள் இன்னும் முட்டு கொடுப்பாங்கன்னு தான் நினச்சேன். பட் ஒரு 60% பேர் சோஷியல் மீடியாவில் நான் பார்க்குறேன், ரொம்ப வெளிப்படையாக அவரை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் இதே மாதிரி கஷ்டத்தை தானே ஒரு தயாரிப்பாளர் படுறாரு. இப்போ நீங்கள் ஒரு 300 கோடி போட்டிங்கன்னா அவரும் ஒரு 300 கோடி போடுறாருல. இப்போ இன்றைக்கி நீங்கள் இதுக்கு ப்ரமோஷன் பண்ணுறது மாதிரி தானே அதுக்கும் பண்ணியிருக்கணும். ஏன் நீங்கள் பண்ணலங்கிற கேள்வியை இப்போ எழுப்புகிறாங்க. நிஜமாக எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அஜித் ஒரு சிறந்த நடிகர், நல்ல மனிதருங்கிறதெல்லாம் தாண்டி அவர் மீது இருக்கிற குறைகளை நம்ம பொது வெளியில் வைக்கிறோம். நம்மளை சட்டையை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களே அதை உணர்ந்து பேசும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு ரசிகன்கிறவன் அப்படி தான் இருக்கணும். தப்புன்னு சொல்லணும். எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குறவன் ரசிகனாக இருக்கவே முடியாது. அது யாராக இருக்கட்டும், எந்த நடிகராக இருக்கட்டும், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவர் மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு தவறான திசையை நோக்கி அவர் போகும்பொழுது சுட்டி காட்டுமோன்னு தான் சரியான ரசிகனாக இருக்க முடியும். இன்றைக்கி அஜித் ரசிகர்கள்லாம் அதை செய்கிறாங்க, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே சார், இப்போ இந்த ஜனநாயகன் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை, இவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட், அதுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கல, படம் தள்ளி போகிறது ஏகப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது மற்ற கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், ஏன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட அதை விமர்சித்து ஒரு ட்வீட்லாம் போட்டார். அப்படிங்கும்போது எல்லாருமே போட்டாங்க. அப்படிங்கும்போது சொந்த படம், ஆனால் விஜய் அவர்களே அதுக்கு ஒரு குரல் கூட இன்ன வரைக்கும் கொடுக்கல. ஒரு கண்டன வீடியோவோ இப்படி பண்ணுறாங்க, இது ரொம்ப தப்பு, படத்தை ரிலீஸ் பண்ண விடணும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியோ இல்லை கண்டனம் தெரிவிச்சோ ஒரு வீடியோவும் போல ஒரு ட்வீட்டும் போல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கட்டாயமாக அவர் பேசியிருக்கணும், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அவர் ரசிகர்களுக்கு சொல்லணும், இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் இருக்குது படம், யாரும் கவலைப்படாதீங்க, கட்டாயமாக அந்த படம் வருங்கிற ஒரு ஆறுதலை முதல்ல அவர் ரசிகர்களுக்கு சொல்லணும். இன்னொன்று இதில் என்ன நடக்குதுங்கிறத ஒரு வெட்ட வெளிச்சமாக சொல்ல முடியாது. ஏன்னா உள்ளுக்குள் பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. எல்லாத்தையும் ஒரு பொது வெளியில் வைக்க முடியாது. ஆனால் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னை சுற்றி இருப்பவர்கள் தான் கேட்கணும். இப்போ நானே போய் எல்லாத்துக்கும் முன்னாடி நின்றுக்கிட்டு ஐயோ எனக்கு பிரச்சனை வாங்க வாங்கன்னு கூப்பிட்றதுங்கிறது நாகரிகமாக இருக்காது. அப்போ இந்த துறையில் இவ்வளவு காலமாக அவர் இருந்திருக்கிறாரு. இவ்வளோ பெரிய மணி ஃப்ளோவுக்கு காரணமாக இருந்த ஒருத்தருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருது, அது சென்சாரால் வருது அப்படின்னா குறைந்தபட்சம் இங்கே இருக்கிற அமைப்புகள் தான் முதல்ல குரல் கொடுக்கணும். நீ ஏன் பேசலைன்னு விஜயை குற்றஞ்சாட்டுவதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதமாக இருக்குது. அவர் பேசணுங்கிறது வேற, ஆனால் அவர் தான் பேசி ஆகணும், நாங்கள் அப்புறம் தான் பேசுவோம் அல்லது பேசாமல் இருப்போங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அப்புறம் எதுக்கு இங்கே அமைப்புகள் இருக்குது, நடிகர் சங்கம் எதுக்கு இருக்குது? இப்போ 1 கோடி ரூபா உங்களுக்கு பிரச்சனைன்னு எடுத்து கொடுக்குறாருல்ல, வெக்கம் இல்லாமல் வாங்கிட்டீங்கல்ல. இப்போ அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வாய மூட்டு உட்காந்துருக்கீங்க, அப்போ அது என்ன சங்கமா? அது விஜய்க்கே ஒரு பிரச்சனைங்கும்போது வாய மூடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சாதாரண நடிகருக்கு பிரச்சனைனா நீங்கள் போவீங்களா? போவே மாட்டிங்களே. அப்புறம் என்னத்துக்கு அங்கே ஒரு சங்கம்? அப்புறம் எதுக்கு அவ்வளோ பெரிய கட்டணம் உங்களுக்கு? கேட்கும்போதே அசிங்கமாக இருக்குல்ல. அப்போ இங்கே இருக்கிற அமைப்புகள் எல்லாமே ரொம்ப அமைதியாக இருக்குது. என்னென்னா நம்ம தொழில் பண்ண முடியாது, நம்ம மேலே தாக்குதல் நடத்துவாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்போது இதே ரவிமோகன் ஒருத்தர் பேசுகிறாரு, அவருக்கு அந்த ஆபத்து வராதா? சிம்புன்னு ஒருத்தர் பேசுகிறாரு, அவருக்கு ஆபத்து வராதா? அப்போ அதையெல்லாம் தாண்டி தானே பேசுகிறாங்க. அந்த குறைந்தபட்ச உணர்வு கூட இவங்க யாருக்குமே இல்லையே. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவங்களே விஜய் நண்பர்களாக நினச்சிருந்தார். இங்கே பல பொதுவெளியில் அவங்க கட்டி பிடிச்சிட்டு கொண்டாடுறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல, பார்த்ததும் இல்லை. ஆனால் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, விஜய் சார் இவங்களெல்லாம் மீட் பண்ணார், ஜாலியாக ஒரு விருந்து சாப்பிட்டாங்க அவங்க, நம்ம கேள்விப்படுறோம்ல. அப்போ எல்லோரும் போகிறீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அவருக்கு ஆபத்தான நேரத்தில் கூட நிற்கிறது தானே நட்பு. எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு போனால் அது என்ன கணக்குன்னு புரியலையே. புரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ ரொம்பவே அற்புதமாக இருந்தது, பார்க்கும்போதே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த கதையை தான் ரஜினி அவர்கள்ட்ட சொல்லி அது ரிஜெக்ட் பண்ணப்பட்ட கதையா? இல்லை ரஜினிகிட்ட சொன்னது வேற கதை. ஓகே, இது டோட்டலாக வேற கதை. சுந்தர்சியை பொறுத்தளவு உங்களுக்கு தெரியும், அவர் குறைந்தபட்ச கேரண்டி, அவர் ரொம்ப கலகலப்பாக படம் எடுக்கக்கூடியவர். எப்போவுமே சுந்தர்சிக்கிட்ட அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் பட்ட படத்துக்கு கோகுலேன்னு அழுதுட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை, நல்லா கலகலன்னு சிரிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தையும் அவர் எடுக்க போகிறாரு. பட் அந்த புருஷனுங்கிற தலைப்பு தான் எனக்கு என்னமோ ரொம்ப லோக்கலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அந்த அந்த அறிவிப்பு எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. ஆஹா
நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.